இந்த கதையோட ஆரம்பத்துல ஒரு நைட் நேரத்துல சிட்டியை ஃபுல்லா காட்டுறாங்க. அங்க யாரோ ஒருத்தர் நிம்மதியாவும் அழகாவும் சாகிறதுங்கிறது அவ்வளோ லேசான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு கார் அந்த ரோட்ல பயங்கர ஸ்பீட்ல பறந்து வந்துட்டு இருக்கு. அந்த வழியா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஸ்கூட்டர்ல வந்த ஒருத்தன் திடீர்னு அந்த காரை பார்த்ததும் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிட்டான். அடுத்த செகண்டே அந்த கார் நேரா வந்து அந்த ஸ்கூட்டர் மேல பயங்கரமா மோதிருச்சு. அங்க ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த அடிப்பட்ட வேகத்துல ஒரு சிவப்பு கலர் லாக்கெட் மத்த பொருள்களோட சேர்ந்து தூரமா போய் விழுது. ஆரஞ்சு ஜாக்கெட் போட்டிருந்த ஒரு பையன் அப்படியே ரத்த வெள்ளத்துல தூக்கி வீசப்பட்டு தரையில கிடக்குறான். ஆனா இதையெல்லாம் பண்ண அந்த கார் நிக்காம அங்கிருந்து மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகிருச்சு. அந்த பையன் தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கையை லேசா அசைச்சு போராடுறான். முன்னாடி அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆரஞ்சு ஜாக்கெட் பையன் நாம இப்ப செத்துற போறோமா, நம்ம லைஃப் இவ்வளவுதானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூட்டர்ல போனதை நினைச்சு பார்த்த அவன் தன்னோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானதுன்னு ஃபீல் பண்றான். அவன் ஒரு காலேஜ் கிராஜுவேட். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கான அந்த ஊர்ல வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு 33 வயசாகுது. ஒரு டெலிவரி பாயா பார்ட் டைம் வேலை பார்க்கறான். அப்போ சமைச்சுக்கிட்டு இருந்த அவங்க அம்மாவோட முகம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஒன்னுத்துக்கும் உதவாத தனக்காக அந்த அம்மா என்னவெல்லாம் பண்ணாங்கன்னு நினைச்சு பார்க்கறான். அவங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா, நர்ஸா, பூக்கடைன்னு எதையோ நடத்தி அவனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் இவ்வளோ வருஷம் அந்த அம்மா தான் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. அப்படியே அந்த ஆரஞ்சு ஜாக்கெட் பையனோட மனசுல அவங்க அம்மாவோட போட்டோ வந்து போகுது. அந்த அம்மா அவனுக்காகவே வாழ்ந்து அவனுக்காகவே கடன் வாங்கி கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு போன வருஷம் தான் கேன்சர்ல இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த ரத்த வெள்ளத்துல கிடக்கிறப்போ அந்த பையன் ஒன்று யோசிக்கிறான். நாம இங்கேயே செத்து போயிட்டா அம்மா நம்மளை நினைச்சு பெருமைப்படுவாங்களா? ஒருவேளை நான் ஒன்னுத்துக்கும் உதவாதவனா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு எல்லாமே நான் தான். அப்போ திடீர்னு அந்த பையன் முன்னாடி ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. அதை பார்த்ததும் அவனுக்கு பயங்கர ஷாக். அது வேற எதுவும் இல்லை, ஆக்சிடென்ட் ஆனப்போ தூரமா போய் விழுந்த அந்த சிவப்பு கலர் லாக்கெட் தான். அந்த லாக்கெட்டையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா விட்டுட்டு போன ஒரே ஞாபகம் அந்த லாக்கெட் மட்டும்தான். தன்னோட கடைசி சொட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் போராடி எப்படியாவது அந்த லாக்கெட்டை எடுக்கணும்னு மெதுவா தரையில ஊர்ந்து போறான். என் வாழ்க்கையில உருப்படியா எதுவுமே இல்லைனாலும் எனக்கு இப்போ இது ஒண்ணுதான் முக்கியம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கண்ணு இருட்டிக்கிட்டு வர அந்த நேரத்துல எப்படியோ கையை நீட்டி அந்த லாக்கெட்டை பிடிச்சிடறான். அவன் கையை தொட்ட அடுத்த செகண்ட் அந்த சிவப்பு லாக்கெட் பயங்கரமா ஜொலிக்குது. அதிலிருந்து ஒரு விசித்திரமான பவர் வெளியே வருது. ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு ஆன்மா மின்னல் வேகத்துல கீழே இறங்கி வருது. அப்படியே ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்கிற கருப்பு முடி கொண்ட ஒரு பையனோட உடம்புக்குள்ள அந்த ஆன்மா புகுந்துருச்சு. ஒரு செகண்ட் கழிச்சு அந்த தெரியாத நபர் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்கறான். சுத்தி முத்தி ஆச்சரியமா பார்த்த அந்த கருப்பு முடி பையன், நான் தான் இப்போ செத்துக்கிட்டு இருந்தேனே, அப்புறம் எப்படி இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிறான். அதே சமயம் அவனுக்கு தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அவனோட பழைய நினைவுகள் எல்லாம் ஒவ்வொன்னா அவன் தலைக்குள்ள வந்து போகுது. அப்படியே திகைச்சு போய் முன்னாடி பார்த்த அந்த பையன் தன்னோட பேரு சோவி அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறான். அப்போ அவனுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த ஒரு அம்மா, ஒரு வழியா என் பையன் முழிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருந்த அவங்க அப்பா, இப்ப எப்படி இருக்கு உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சோவி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, தலைவலி தவிர மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பா கையை விரிச்சுக்கிட்டு, 3 நாளா நீ வலியில முனிக்கிக்கிட்டே படுத்துட்டு இருந்தப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரியா அதே நேரம் அந்த பையனோட வயிறு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப பாவமா, உனக்கு ரொம்ப பசிக்குது போல, உடம்பு தேரணும்னா நீ கண்டிப்பா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொன்னதை கேட்டதும் அவங்க அப்பாவோட முகம் அப்படியே வெளுத்து போயிடுச்சு. அந்த அம்மா அவங்க புருஷன்கிட்ட, உங்க மாஸ்டர் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அவனோட பழைய ஞாபகங்கள் படி பார்த்தா, அனோய் பகுதியில் இருக்கிற உப்பு மற்றும் இரும்பு மூலமா வர்ற வருமானத்தை அங்க இருக்கிற ஒரு கொல்லர், அதாவது மாஸ்டர் ஆஃப் த ஃபார்ஜ் தான் எடுத்துக்கிறாரு. ஜெனரல் மட்டும் பெர்மிஷன் கொடுத்தா அவரால் சூப்பரான வாள்களை செய்ய முடியும்னு ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஹீரோவோட அப்பா ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, அவர் வருவாருன்னு நாம மட்டும்தான் காத்துக்கிட்டு இருக்கோம், இனிமே எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அம்மா, வாசாட் கிளானை சேர்ந்தவங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம சோவி ரொம்ப கோவமா ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். இந்த வாசாட் கிளானோட தலைவன் வாசோமி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனால தான் இப்போ அவங்க பட்டறை ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஊதா கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தனோட முகம் அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆளு இவங்க பட்டறையை டெவலப் பண்ண உதவி செய்யறேன்னு சொல்லி இவங்க கிட்ட இருந்து 2000 வெள்ளி நாணயங்களை வாங்கிட்டு அப்படியே அல்வா கொடுத்து ஏமாத்திட்டான். அப்போ அவங்க அப்பா ரொம்ப சோகமா தன்னோட மனைவியை பார்த்து, பையனை பத்திரமா பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவங்க இருக்கிறது சுத்தி சுவர் எழுப்பப்பட்ட ஒரு சின்ன வீடு. கொஞ்ச நேரம் கழிச்சு சோவி அப்படியே வெளியே வந்து பார்க்கறான். நம்ம முழிச்சிட்டோம் தான், ஆனா இன்னும் எதுக்குமே தெளிவான பதில் கிடைக்கலையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். இரும்பு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தரோட உருவம் அவன் மனசுல ஓடுது. இந்த ஞாபகங்கள் எல்லாம் சோவிங்கிற பையனோடதா? அவனோட அப்பா சோ சன் தான் இந்த பட்டறையோட மாஸ்டரா அப்படின்னு அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிறான். அப்புறம் சிரிச்ச முகத்தோட இருக்கிற ஒரு அம்மாவோட முகம் ஞாபகம் வருது. நமக்கு காங் அப்படின்னு ஒரு பாசமான அம்மாவும் இருக்காங்க.
அப்படியே குத்துச்சண்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை பத்தி யோசிக்கிறான். அவனுக்கு சோ ஹக் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்கான். அவனோட லட்சியமே இந்த உலகத்திலேயே பெரிய வாரியர் ஆவணுங்கிறது தான். அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கிற ஒரு பொண்ணை பத்தி யோசிக்கிறான். அவளோட தங்கச்சி சோ யாங். அவளுக்கு உடம்பு ரொம்பவே முடியாம இருக்கு. ஹீரோ உக்காந்து புக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் அவன் கண்ணு முன்னாடி வருது. நம்ம 3 மாசத்திலேயே 1000 வார்த்தைகளையும் அந்த தத்துவங்களையும் படிச்சு முடிச்சிட்டோமா அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் தலைக்குள்ள ஏகப்பட்ட மருந்துகள், ஆயுதங்கள், அப்புறம் பழைய ஸ்கோல்ஸ் பத்தின விசித்திரமான அறிவெல்லாம் வருது. இதெல்லாம் கண்டிப்பா அவனோட ஞாபகங்கள் இல்லைன்னு அவனுக்கு புரியுது. தன்னோட தலைக்குள்ள ஏகப்பட்ட ஜாம்பவான்களோட உருவம் வந்து போறத பார்த்த அந்த பையன் ஒரே ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா அவனோட மனசுல ஆழமா பதிஞ்ச அந்த ஜெனரலோட வார்த்தைகள் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அதை பத்தி யோசிச்சாலே போதும் அவனுக்குள்ள அடக்க முடியாத கோபம் பொங்கி வருது. தனது வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கிற சோவி, இங்க இருக்கிற எல்லாமே குழப்பமா இருக்கே, ஒருவேளை நாம வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறான். சாகறதுக்கு முன்னாடி தான் பட்ட அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு ஞாபகம் வருது. நாம நிம்மதியா சாகணும்னு நினைச்சா கூட அது நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு புலம்புறான். தலைய புடிச்சுக்கிட்டு ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறான். பல்ல கடிச்சுக்கிட்டு இப்போ நான் உயிரோட இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். பயங்கரமான கோவத்தோட, நான் என்ன ஒரு ராஜாவாவோ இல்ல பெரிய ஜெனரலாவோ இல்ல ஒரு கடவுளாவோ மாறணுமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கிறதும் எங்கேயாவது வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிறதும் தான் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். வேற வழியே இல்லாம இப்போதைக்கு நாம ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆகிறது தான் ஒரே வழி. பக்கத்துல யாராவது பெரிய மாஸ்டர் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடுறான். அப்போ அவனோட அண்ணன் ஹக்கு அங்க வாள் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு கண்டிப்பா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வாள் வீசுறத அமைதியா நின்னு வேடிக்கை பார்க்கறான். ஆனா அவனோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கிறத பார்த்து ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்கூல்ல என் கூட படிச்ச ஒரு பையன் இதை விட சூப்பரா வாள் வீசுவாரே, இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ள கிண்டல் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ சோவி ரொம்ப சீரியஸா அவனோட அண்ணனை பார்த்து, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவனோட அண்ணன், இப்போதைக்கு என்னால நடக்க முடியுது, ஆனா முழுசா சரியாகல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாளை சுத்துறான். உடனே சோவி, சரி உனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை யாரு கத்து கொடுத்தது அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டதும் அவனோட அண்ணன் ஹக்கு முகத்துல அப்படியே ஒரு சந்தோஷம். என் ஃப்ரெண்டு சான் தான் இதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தான். அவன் மிலிட்ரியில இருக்கான், ஒரு தடவை ஹோட்டல்ல சரக்கடிக்கும் போது எனக்கு இதையெல்லாம் கத்து கொடுத்தான் அப்படின்னு பெருமையா சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோ, இதையெல்லாம் ஒரு வித்தையா நினைச்சு கத்துக்கிட்டு இருக்கியே, இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, ஏன் நீ ஒழுங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் யாரையாவது தேடி போய் கத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்கறான். அவன் சொன்னதை கேட்டு ஹக்கு செம கடுப்பாயிட்டான். என்னடா என்ன கிண்டல் பண்ண வந்தியா? நான் போகாத இடமா, ஒரு நல்ல டீச்சரை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கத்துறான். உடனே சோவி கையை ஆட்டிக்கிட்டே, சரி சரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு, மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு இவன் வீட்டை விட்டே ஓடி போனவனாச்சே அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே யோசிச்சு பார்த்த சோவி, இந்த காலத்துல இருக்கிற அந்த பழைய கிளான் ஆளுங்க கிட்ட இருந்து வித்தையை கத்துக்கிறது அவ்வளோ ஈஸி இல்ல போல அப்படின்னு நினைக்கிறான். அவனோட அண்ணன் ஹக்கு ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, என் தம்பி இவ்ளோ முட்டாளா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு கோபமா சொல்றான். நெருப்பை வச்சு வித்த காட்டுற ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கிட்டு ஹக்கு சொல்றான், நல்லா கேட்டுக்கோ, இவங்கெல்லாம் ஒரு லெஜெண்டு. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க வாழ்க்கையிலே இவங்களெல்லாம் பார்க்கறதே கஷ்டம்தான். அப்படியே காத்தையும் பாறையும் வச்சு வித்த காட்டுற சிலரை பத்தி சொல்லிக்கிட்டே, அவங்க கிட்ட என்னால என்னைக்குமே கத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பேராசை இல்ல அப்படின்னு வருத்தமா சொல்றான். யோசிச்சு பார்த்த சோவி, இந்த முட்டாள் அண்ணனே இப்படி சொல்றான்னா அப்போ அந்த லெஜெண்ட்ஸை பார்க்கறது நிஜமாவே கஷ்டம்தான் போல அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனோட அண்ணன் ஹக் திடீர்னு தன்னைத்தானே கையை காட்டி பெருமையா சிரிச்சுக்கிட்டு, ஹேண்டா உனக்கும் இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ் மேல ஆர்வம் வந்துருச்சா, வேணும்னா நான் உனக்கு கத்துக் கொடுக்கவா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ கையாட்டி, ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாப்பா, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, பொதுவா ஹீரோ கதைகள்லாம் ஏதாவது ஒரு பெரிய மாஸ்டர் வந்து வித்த கத்து கொடுப்பாங்க, ஆனா நிஜத்துல இவங்க எல்லாம் வெறும் ஏமாத்துக்காரங்க தான் போல அப்படின்னு நினைக்கிறான். தன் வீட்டுக்கு நடுவுல நின்னுட்டு, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ராசி இல்லாம போச்சு அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்போ அந்த ஆக்சிடென்ட்ல அடிபட்ட உடம்பு அவனுக்கு ஞாபகம் வருது. நாம சாகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டதுனால தான் இப்போ தப்பிச்சிருக்கோம், செத்து போறதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ ரொம்ப சீரியஸா ஒரு முடிவெடுக்கிறான். இன்னையிலிருந்து இந்த சோ குடும்பத்தோட வாரிசு நான் தான் அப்படின்னு கெத்தா ஒரு அடி எடுத்து வச்சு முன்னாடி வர்றான். எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான் அப்படின்னு உறுதியா சொல்றான். சீன் இப்போ கட் ஆகுது. ஒரு பெரிய சைனா சிட்டி. இங்க வந்து இப்போ 2 மாசம் ஆகுது. அவனோட டெய்லி ரொட்டீன் ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கு. காலையில அவனும் அவன் அண்ணனும் சேர்ந்து காட்டுக்கு போய் மரம் வெட்டி விறகு எடுத்துட்டு வராங்க. சாயந்தரம் சாப்பாட்டுக்கு அப்புறம் அடுப்பு முன்னாடி உட்கார்ந்து கறியை ரெடி பண்றாங்க. அப்பப்போ பட்டறை வேலைகளையும் பார்க்கறாங்க. அப்பப்போ அங்க வர்ற கெஸ்ட்டுங்களை பார்த்துக்கிட்டு இப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கை போயிட்டு இருக்கு.
அங்க அப்பப்போ சிவப்பு ட்ரெஸ் போட்ட ஒரு வயசானவரை இவன் பார்க்கறான். தன்னோட அப்பா கையில ஒரு பை நிறைய வெள்ளிக்காசுங்களோட இருக்கிறத பார்த்து சோவி ஒரு நிமிஷம் நிம்மதி அடையறான். நல்ல வேளை, கையில வெள்ளிக்காசுங்க வந்துடுச்சு, இனிமே சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்னு அவன் நினைக்கிறான். வீட்டுக்கு முன்னாடி மரத்துல இருந்து இலைங்க கொட்டிட்டு இருக்கு. ஹீரோ அங்க நின்னு யோசிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு இந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு அவனுக்கு தெரியல. வீட்டுக்குள்ள ஹீரோவோட அம்மா யான் அவங்க புருஷன்கிட்ட இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னு அதட்டி கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சோசன் ஒரு மாதிரி குற்ற உணர்வோட நான் ஒரு 60 வெள்ளிக்காசுகளை கடனா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அம்மாவுக்கு செம கடுப்பாகிடுது. எப்படி உங்களால இப்படி பண்ண முடிஞ்சது? அப்போ இந்த காசு எல்லாமே கடனா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அம்மா பதட்டத்தோட நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு எதுக்காக இவ்வளவு கடனை வாங்கினீங்க, இதை எப்படி திருப்பி கொடுக்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா நமக்கு இரும்பு வாங்கணும், அப்புறம் வீட்டு செலவுக்கும் காசு பத்தல, அதான் கடனா வாங்கினேன், இனிமே இதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வாயை அடைக்க பாக்குறாரு. உடனே அம்மா கைய விரிச்சுக்கிட்டு என்னது செலவுக்கு பத்தலையா? ஒரு மாசத்துக்கு இதுக்கு வர்ற வட்டியை கணக்கு பண்ணி பார்த்தாலே நம்ம கைகாலையே வெட்டி கொடுத்தாலும் இந்த கடனை அடைக்க முடியாது அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்டதும் அப்பாவோட முகம் கோபத்துல மாறுது. பல்ல கடிச்சுக்கிட்டு அப்போ என்ன எல்லாரும் பட்னி கிடந்து சாகலான்னு சொல்றியா? நீ இப்போ சாப்பிடுற சாப்பாடு கூட இந்த கடனை வச்சு வாங்கினதுதான் அப்படின்னு எகிர்றாரு. அவர் அப்படி சொன்னதும் அம்மா ஒன்னும் பேசாம தலையே குனிஞ்சிடுறாங்க. அவர் கோவமா அவங்கள கடந்து போய்கிட்டே எல்லாம் நானே பாத்துக்கிறேன், நீ எதையும் நினைச்சு பயப்பட வேணாம், இப்போதைக்கு சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதையெல்லாம் கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்த நம்ம ஹீரோ சோவிக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. நிலைமை இப்போ ரொம்ப மோசம். ஸோ ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில் ஒரு கிண்ணத்தை சாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சோவி இங்கே நிலைமை ரொம்ப மோசமாக டென்ஷனாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அதே சமயம் கிச்சனில் இருக்கிற அந்த அழுக்கை எல்லாம் பார்க்குறான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு புதுசாக ஒரு நாற்றம் அவனுக்கு வருது. மூக்கு சுழிச்சுக்கிட்டு மறுபடியும் அதே நாத்தமா அப்படின்னு கடுப்பாகிறான். அந்த கிச்சன்ல இருந்து வர அந்த சகிக்க முடியாத நாத்தத்தை பார்த்த ஹீரோ சாகிறது கூட ஒரு பிரச்சனை தான், ஆனால் இந்த நாத்தத்தை மட்டும் என்னால் தாங்கவே முடியாது, வீடு ஃபுல்லாக இவ்வளோ அசுத்தமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதும் அவங்க அப்பா அந்த சாப்ஸ்டிக்ஸை மேஜை மேலே வைக்கிறாரு. ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுக்கிட்டு இவ்வளோ வயிறு முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை அப்படியே ஒரு மடக்கு குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சதும் அவங்க அப்பா சத்தமாக ஒரு ஏப்பம் விடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நகத்தை கடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்படியே தலை சுத்திடுச்சு. என்ன மனுஷன் இவரு இப்படி பண்றாரு அப்படின்னு ஷாக் ஆகி பார்க்கறான். அப்போ அவனோட தங்கச்சி சோயாங் சிரிச்ச முகத்தோட அவங்க அம்மா கிட்ட வந்து நான் 1 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் தலைக்கு குளிச்சேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் அவளை பாராட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது. தலைக்கு குளிச்சதுக்கெல்லாம் யாராவது பாராட்டுவாங்களா? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலையே அப்படின்னு நினைக்கிறான். கடுப்புல ஹீரோ கண்ணை மூடிக்கிட்ட கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். அப்புறம் திடீர்னு இடத்துல இருந்து எகிரி குதிச்சு எந்திரிக்கிறான். இப்படியே இருந்தா சரிப்படாது, முதல்ல இந்த வீட்டை மாத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். நேரா அவங்க அப்பா கிட்ட போன சோரி உங்ககிட்ட அந்த தடிமனான கம்பளி இல்லனா மிருகத்தோட முடி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். அந்த அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு இருந்த அவங்க அப்பா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இந்த காட்டு பன்னியோட முடி வேணா கிடைக்கும், வேட்டையாடுறவங்க கிட்ட இதெல்லாம் நிறைய சும்மாவே கிடக்கும், உனக்கு வேணும்னா எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோ கண்டிப்பா எடுத்துட்டு வாங்கப்பா, ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல சூரியன் நல்ல உச்சத்துல இருக்கு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பை நிறைய அந்த மிருகத்தோட முடி கொட்டி கிடக்குது. அதை பார்த்த ஹீரோ இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல டூத் பிரஷ் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த மூட்டை பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இப்போதைக்கு பெருசா வேலை எதுவும் இல்லை, அதனால இந்த வேலையே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறான். ஒரு சின்ன குச்சியை எடுத்து அதை சூடு பண்ணி அதுல சின்னதா ஒரு ஓட்டையை போடுறான். ஒரு பிரஷ் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய டெக்னிக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு அந்த ஓட்டைக்குள்ள அந்த முடியை வச்சு நல்லா அழுத்தி சொருகிறான். வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா இருந்த முடியெல்லாம் வெட்டி விடுறான். அந்த பிரஷ்ஷை கையில எடுத்து பார்த்த ஹீரோக்கு செம சந்தோஷம். பரவாயில்லையே சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்போ அவனோட தங்கச்சி யான் அங்க வந்து ஆச்சரியமா என்னென்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறா. ஹீரோ அவளை பார்த்து வெளியே ரொம்ப குளிருது, நீ பேசாம ரூமுக்குள்ள போ அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் யான் செல்லமா கோவிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடுறா. அவ போறதை பார்த்த ஹீரோ இவளுக்கு ஆர்வத்தை பாத்தியா அப்படின்னு சிரிச்சுக்கிறான். அப்புறம் அந்த பிரஷ்ஷை பார்த்துக்கிட்டே மத்தவங்களுக்கும் பிரஷ் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படியே சீன் கட்டானா சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துக்குள்ள நம்ம ஹீரோ ஏகப்பட்ட டூத் பிரஷ் செஞ்சு முடிச்சிட்டான். அதை பார்த்து அவங்க அப்பா என்னப்பா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே சோவி அந்த பிரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணணும்னு செஞ்சு காட்டி இதை வச்சு தான் இனிமே பல்லு வளர்க்கணும், நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பாவும் ஹீரோ பண்ண மாதிரியே செஞ்சு பார்க்கறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. வாய் ஃபுல்லா ஏதோ பூவா மணக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியே குஷியான அவரு அடங்கப்பா வாய் இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குடா அப்படின்னு சத்தமா கத்துறாரு. அவர் சந்தோஷப்படுறத பார்த்த ஹீரோ இதுக்கு பேர் தான் டூத் பிரஷ், நானே தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஆச்சரியம். அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. பக்கத்துல இருக்கிற ஹீரோவை பார்த்து இதை நம்ம விற்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நிச்சயமா
உங்க ரியாக்ஷனை பார்த்தா இதுக்கு மார்க்கெட்ல பயங்கர டிமாண்ட் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்றான். உடனே நாம மார்க்கெட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அவங்க அப்பாவும் அந்த பிரஷ்ஷை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓகே சொல்றாரு. அடுத்த சீன்ல அவங்க அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மார்க்கெட்ல இருக்காங்க. ஹீரோவும் அவங்க அப்பாவும் ஒரு ஓரமா கடைய போட்டு பிரஷ் விற்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க கூட்டமே கூடிடுச்சு. மக்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த பிரஷ்ஷை வாங்குறாங்க. எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோவோட பிரஷ் தான் தெரியுது. மக்கள் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் அவங்க அப்பாவும் கையை தூக்கி சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. அந்த அழுக்கு துணியை போட்டிருந்த அவங்க அப்பா ஹீரோவை பார்த்து, டேய், வெறும் 2 மணி நேரத்துல நாம 250 பிரஷ் வித்துட்டோம்டா அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாரு. அவங்க அப்பா கணக்கு போட்டு பார்த்துட்டு, ஒரு பிரஷ்ஷை 2 இரும்பு காசுக்கு வித்தோம், அப்போ மொத்தம் 500 இரும்பு காசு, அதாவது 5 வெள்ளி காசு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெறும் 2 மணி நேரத்துல இவ்ளோ சம்பாதிச்சத அவரால நம்பவே முடியல. ஹீரோவோட கைய பிடிச்சுக்கிட்டு, இதுக்கு வெறும் அந்த பன்னி முடி, குச்சி அப்புறம் ஒட்டுறதுக்கு கம் இருந்தா போதுமா? அப்போ நாம உடனே மெட்டீரியல்ஸை வாங்கிட்டு வந்து இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இந்த வேலையில இறக்கிட்டா அடுத்த 2 வாரத்துல அசால்ட்டா ஒரு 3000 பிரஷ் செஞ்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கறாரு. நம்ம ஹீரோவும் குஷியாகி, நாம விலையை கொஞ்சம் ஏத்தி வித்தா இந்த 3000 பிரஷ்ஷையும் வித்து முடிச்ச அப்புறம் செலவு போக நமக்கு 80 வெள்ளிக்காசு நிக்கும். அதை வச்சு நம்ம கடனை எல்லாம் அடைச்சிட்டு மிச்ச காசை கையில வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறான். அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். சூப்பர்டா, எல்லாத்தையும் வித்துட்டு நாம பெரிய பணக்காரனாக போறோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே மொத்தமா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவங்க அம்மாவோட மேற்பார்வையில குடும்பமே ஒன்னா உட்காந்து பிரஷ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சதுல சொன்ன மாதிரியே 3000 பிரஷ் ரெடி ஆகிடுச்சு. குமிச்சு வச்சிருக்க அந்த பிரஷ் மூட்டைகளை பார்த்து ஹீரோவே ஆச்சரியப்படுறான். அப்படியே 2 வாரம் ஓடிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே மார்க்கெட்டுக்கு வர்றாங்க. ஆனா அங்க வந்ததும் ஹீரோவும் அவங்க அப்பாவும் கையில இருந்த பிரஷ்ஷை எல்லாம் கீழே போட்டுட்டு அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அங்க நடக்கிறத பார்த்த அவங்க அப்பாவால ஒண்ணுமே பேச முடியல. டேய், அங்க என்னகா நடக்குது அப்படின்னு திகைச்சு போய் கேக்குறாரு. அங்க ஒருத்தன் கையில ஒரு பிங்க் கலர் பிரஷ்ஷை வச்சுக்கிட்டு, பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்குன்னு, என் பொண்டாட்டி பொண்ணு கூட இதைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஊதா கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு வியாபாரி, இந்த பிரஷ்ஷை யூஸ் பண்ணா வாய் நாத்தமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல ஜனங்கள்லாம் அவர்கிட்ட போட்டி போட்டு வாங்குறாங்க. அந்த வியாபாரி இன்னொரு கையில மஞ்சள் கலர் பிரஷ்ஷை காட்டி, இது சின்ன பசங்களுக்கான பிரஷ் அப்படின்னு சொல்றான். அதோட நிக்காம, இத நானே தான் கண்டுபிடிச்சேன், இது மத்த பிரஷ்ஷை விட 3 மடங்கு அதிக காலம் உழைக்கும், விலை வெறும் 1 இரும்பு காசு தான் அப்படின்னு கூவி கூவி விக்கிறான். இதை எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோ சோவிக்கு அப்படியே தலை சுத்திடுச்சு. முகத்தை கையால மூடிக்கிட்டு, ச்சே, இந்த காலத்துல அறிவுசார் சொத்துரிமை அப்படின்னு ஒண்ணு இல்லாம போச்சே, அது இருந்திருந்தா என் ஐடியாவை இப்படி திருட விட்டுருக்க மாட்டேனே அப்படின்னு புலம்புறான். அவங்க அப்பா அப்படியே திகைச்சு போய், இப்போ நாம என்ன பண்றதுடா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ ரொம்ப பயத்தோட, நானும் அதை தான் யோசிக்கிறேன், இன்னும் 2 வாரத்துல நாம கடனை கட்டணும், கரெக்ட் டைமுக்கு காசை கட்டலனா உங்க கையை வெட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அவங்க அப்பா பயத்துல நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு பதறாரு. மார்க்கெட்டுக்கு நடுவுல நின்னுக்கிட்டு இருக்கிற அவங்க 2 பேருக்கும் ஒன்னு மட்டும் புரியுது, எல்லாரும் பிரஷ்ஷை ரொம்ப கம்மியான விலைக்கு விக்கிறாங்க. கடனை அடைக்க இன்னும் வெறும் 15 நாள் தான் இருக்கு. வீட்டு முத்தத்துல நின்னுக்கிட்டு இருந்த ஹீரோ, இப்போ நாம அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிக்கிறான். அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்த ஹீரோ, இந்த டைம் டிராவல் கதைகள்ல வர ஹீரோக்கள் எதை தொட்டாலும் சக்சஸ் ஆகுறாங்களே, ஆனா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த கதைகளையெல்லாம் திட்டி தீக்கிறான். சரி, நாம வேணா எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிப்போமா? ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. சரி, இந்த ஸ்டீம் என்ஜினை பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு இரும்பு வேணும், அதுவும் இப்போ நம்மக்கிட்ட இல்ல அப்படின்னு குழம்புறான். கடைசியா துப்பாக்கியாவது செய்யலான்னு பார்த்தா அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்ச அளவுக்கு அதை எதை வச்சு செய்வாங்கன்னு அவனுக்கு தெரியல. அப்போ திடீர்னு யாரோ வர்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கறான். அவனோட தங்கச்சி யான் பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு, அண்ணே, தண்ணி எங்க இருக்கு, நான் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, இன்னைக்கு ஒரு நாள் குளிக்காம இரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பொண்ணு கடுப்பாகி, நேத்து கேட்டதுக்கும் இதே தான் சொன்னேன், இன்னைக்கும் இதே தான் சொல்ற அப்படின்னு முறைக்கிறா. ஹீரோ காதை குடைஞ்சுக்கிட்டே, நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ குளிச்சுக்கோ, தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆகும், உனக்கு அவ்வளவு வாசன்னா நீயே போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டான். யான் அவனையே ஒரு மாதிரி புரியாம பாக்குறா. சரியா அதே நேரம் அவங்க அண்ணன் ஹாக் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து, ஆஹா,
இன்னைக்கு விடியற்காலை எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பார்த்து நேத்து நைட்டு நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே அவரோட அந்த மர வாளை எடுத்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல நாம நடுரோட்டுக்கு வந்துருவோன்னு தெரியாம இவன் பாட்டுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ யான் மெதுவா அவங்க அண்ணன் ஹக்கு கிட்ட ஓடி போய், அண்ணே, நம்ம 2வது அண்ணன் ஹீரோ ரொம்ப மாறிட்டான்னு உனக்கு தோணல அப்படின்னு ரகசியமா கேக்குறா. அவரும், ஆமா, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாரு.